44வது பாடலை பாடுவோம். ஆவிக்குரிய கிறிஸ்தவ கீதங்கள். பலமுள்ள நகரமாம் இயேசுவண்டை பயமின்றி ஓடி நீ வந்திடுவாய். பலமுள்ள நகரமாம் இயேசுவண்டை பயமின்றி ஓடி நீ வந்திடுவான். சஞ்சலத்திற்கொரு வழி இல்லையே, சந்ததம் அவர் நம்மை காத்து கொள்வார், காத்து கொள்வார், காத்து கொள்வார். சந்ததம் அவர் நம்மை காத்து கொள்வார். சஞ்சலத்தில் ஒரு வழி இல்லையே, சந்ததம் அவர் நம்மை காத்து கொள்வார். நிலையில்லா உலகத்தின் அலைகளாலே அலைந்திடும் பயன் என்ன புதல்வனே நீ. விசுவாச கப்பலில் சேமமாக யாத்திரை செய்பவர்க்கு லோகம் வேண்டாம், லோகம் வேண்டாம், லோகம் வேண்டாம். யாத்திரை செய்பவர்க்கு லோகம் வேண்டாம். விசுவாச கப்பலில் சேமமாக யாத்திரை செய்பவர்க்கு லோகம் வேண்டாம். அழுகு போல் பறந்து நீ உன்னதத்தில் வாழ்கின்ற ஜீவியம் வாஞ்சித்துக்கொள். காத்திருந்திடுகில் ஈந்திடுவான். பெருக்கமுள்ள பலன் மக்களுக்கு, மக்களுக்கு, மக்களுக்கு. பெருக்கமுள்ள பலன் மக்களுக்கு. காத்திருந்திடுகில் ஈந்திடுவான். பெருக்கமுள்ள பலன் மக்களுக்கு. மரணம்தான் மருகினும் பயப்படாதே, விரைந்துன்னை கர்த்தர் காத்திடுவார். யாதொன்றும் உன்னை பயப்படுத்த எங்கும் இல்லை என்று விசுவாசிப்பாய், விசுவாசிப்பாய், விசுவாசிப்பாய். எங்கும் இல்லை என்று விசுவாசிப்பாய். யாதொன்றும் உன்னை பயப்படுத்த எங்கும் இல்லை என்று விசுவாசிப்பாய். ஆறுதல் அடையும் மன்னாடு சென்று இயேசுவின் மார்பில் நாம் ஆனந்திப்போம். பரம சுகம் தரும் ஊற்றுகளில் பரனோடு நித்தியம் பானம் செய்வோம், பானம் செய்வோம். பரனோடு நித்தியம் வாழ்ந்திடுவோம். பரம சுகம் தரும் ஊற்றுகளில் பரனோடு நித்தியம் பானம் செய்வோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலும் நம் கர்த்தருடைய வார்த்தை நம்ம கேட்போம். ஜான் பிரதீப் வேதத்தில் இருக்கிற காரியங்களை நமக்கு பாடமாக சொல்லி தந்து நம்ம தேவனுக்குள்ளே பலப்பட செய்வார். வாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளிலே நம்மளுடைய வேத தியானத்துக்காக நம்ம யாத்ராகமம் குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்திலே நாம் பார்த்தது எகிப்து தேசத்தில் இருந்து விடுதலையாகி அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்த பிறகு எகிப்தின் சேனைகளை முற்றிலும் தேவன் தண்ணீரினால், அந்த சிவந்த சமுத்திரத்தின் கடலினால் மூழ்கி அவர்களை சாகடித்து விட்டார். அதுதான் நம்ம பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா,
விடுதலையான ஃப்ரீடு இஸ்ரேல் அப்படின்னா அவங்க வந்து இவ்வளோ நாள் முன்னாடி நம்ம பார்த்தது வந்து பாண்டட் இஸ்ரேல், இல்லை வந்து ஸ்லேவ் இஸ்ரேல். அவங்க வந்து ஒரு அடிமையாக இருந்த இஸ்ரேல் ஜனங்களை பார்த்தோம். இந்த வாரத்தில் வந்து நம்ம பார்க்க போகிறது பகுதியின் தலைப்பு வந்து நம்ம வைக்கணும் அப்படின்னா விடுதலையான இஸ்ரேல். இன்னும் நாடு கிடைக்கல, ஆனால் விடுதலை ஆயிட்டாங்க. பழைய அந்த சத்ருவாகிய பார்வோனுடைய கொடிய ஆட்சியோ இல்லை அவங்க கொடுக்குற அந்த ரூல்ஸோ அந்த இதெல்லாம் வந்து இல்லை. இனிமேல் அவங்களுக்கு அந்த பயம் இல்லை. ஆனால் விடுதலையான இஸ்ரேலை தேவன் வனாந்திரத்தில் வழி நடத்தும் போது அவர்கள் எவ்வாறு தேவனுக்கு செவி கொடுக்குறாங்க அப்படின்பதை தான் நாம் இனி வர நாட்களில் நம் யாத்ரா முழுவதும் இனி வர பகுதி எல்லாமே வந்து மோசேவையும் இஸ்ரேல் ஜனங்களையும் வைத்து நாம் வந்து பார்க்க போகிறோம். இது குறிப்பாக கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அநேக காரியங்களை நான் வாசிக்கும் போது எனக்கு கொஞ்சம் நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது இன்ற நாட்களிலே நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் பவுல் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல் நம்ம வந்து பொருத்தி பார்க்கும்போது அது நமக்கு இன்னும் நல்ல தேவ பலனாக இருந்து நம்மை வந்து தேவனிடத்தில் இன்னும் நெருங்கி வளர இந்த வசனங்கள் உதவி செய்யும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இந்த நாளிலே நாம் பார்க்கும்போது அவர்கள் வந்து இஸ்ரேல் ஜனங்க அந்த சிவந்த சமுதிரத்தை தேவனுடைய பராக்கிரமான கரத்தினால என்ன பண்ணுறாங்க, கடந்து வெளில வராங்க. 14ஆம் வசனம் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிங்களேன். யாத்ராகமம் 14:31. இங்கே பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்க தேவன் செய்த அந்த பராக்கிரமான காரியத்தை பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்க, தேவனுக்கு பயந்து அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேவுக்கும் என்ன பண்ணுறாங்க, விசுவாசித்தாங்க. ஸோ தேவனுக்கும் பயந்து விசுவாசித்து மோசேவையும் விசுவாசிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் மோசே வந்து ஒரு பாடல் பாடுகிறார். எப்படி மீட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாடலை பார்த்தோம். பிற்பாடு மிரியாமும் அதே போல் ஒரு சின்ன ஒரு பாடலை எழுதி அவங்களும் பாடுறாங்க. மிரியாமை இங்கே தான் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. 20ஆம் வசனத்தில் 15-20 வாசித்து பார்த்தீங்கன்னா மிரியாம் வந்து ப்ராஃபட்டஸ், தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பட்ட பேர் ஆண்டவர் வந்து கொடுத்துருக்கார். ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் தான் மிரியாமையும் தேவன் வைத்திருக்கிறார். நேரத்தில் இஸ்ரேல் ஜனங்க வந்து கடலை கடந்து வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 மைல், அதாவது 3 நாள் பிரயாணப்பட்டு போகிறாங்க. வாசிங்களா 22ஆம் வசனத்தை வாசிங்க. 15:22. ஸோ அதாவது சூர் வனாந்திரத்தில் நடந்து போனாங்க. அதாவது 30 மைல் அப்படின்னு சொல்கிறாங்க, கிலோமீட்டர்ஸு. அதுவும் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணி இல்லாமல் தவித்து கொண்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்புறம் பிற்பாடு எங்கே வராங்கன்னு பார்த்தீங்கன்னா மாரா அப்படின்ற ஒரு இடத்துக்கு வராங்க. அங்கே வந்து தண்ணீர் இருக்குது, ஆனால் அந்த தண்ணி வந்து குடிக்கத்தக்கதாக இல்லை, அது மிகவும் கசப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதுக்கு தான் அதுக்கு பேர் மாரான்னு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியும் நம்ம வாசிக்கிறோம். அப்போது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உடனடியாக மக்கள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா முறுமுறுக்கிறாங்க. ஸோ முறுமுறுக்கிறது வந்து எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முதலாவது முறுமுறுத்தல், அதாவது விடுதலையான இஸ்ரேல். இப்போ பாவத்தில் இல்லை, அவங்க இல்லை அடிமையாக இல்லை, அடிமையில் இருந்த அந்த இஸ்ரேலுங்க வந்து ஞானஸ்தானம், அதாவது சிவந்த சமுதிரமும் கடல், அதாவது என்ன சொல்லலாம் க்ளவுட்ஸ், அதுக்கு நடுவில் வந்து அவங்க வந்து ஞானஸ்தானத்துக்கு ஒப்பாக இருக்கிறது அப்படின்பதை நம்ம வாசித்து பார்த்தால் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறார். அந்த அதாவது அந்த விசேஷித்த அனுபவத்தில் அவங்க வெளியில் வந்தவொடனே ஃபஸ்ட்டு அவங்க பார்ப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை தான். வனாந்திரம், 3 நாள் தண்ணி இல்லை. 3 நாள் தண்ணி இல்லைன்னா அந்த 3 நாள் தண்ணி குடிக்காமல் இருந்தாங்களா அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக குடிச்சிருப்பாங்க, கொஞ்சம் தண்ணி இருந்திருக்கும். ஆனால் வந்து நாளடைய அந்த தண்ணி குறையிறத பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மோசேக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்க, முறுமுறுக்கிறாங்க.
நாங்கள் என்னத்தை குடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்களோட அழுக்குறலை கேட்டு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறோன்னா பிரான்ச்சு, தமிழில் என்ன போட்டிருக்கு 25 ஒரு மரம் ஓகே மரத்தில் இருக்க ஒரு பாட்டு பிரான்ச்சு வந்து வெட்டி போட்டிருக்காரு. எபிரேய புக் அந்த இதில் வாசிக்கும்போது ஒரு மரக்கட்டை அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஒரு பகுதியை கட் பண்ணி அந்த தண்ணியில் போட்டோன்னே தண்ணி என்ன ஆயிடுச்சுன்னா இனிமையாக மாறிடுச்சு. அப்போ தான் நான் யோசித்தேன், ஆண்டவர் வந்து 3 நாள் தண்ணி இல்லாமல் அவங்கள ஏன் வனாந்திரத்தில் வந்து வழி நடத்தணும்? அதாவது எப்படியும் தண்ணி தேவை, தண்ணி வந்து மிகப்பெரிய முக்கியமான ஒரு எசென்ஷியல். ஆனால் அது தேவனுக்கு தெரியாமையா அவர் வந்து இந்த ஜனங்களை நடத்துகிறாரு. அதனால் ஏன் இவங்க வந்து சோர்வடைகிறாங்க அப்படின்பதை நான் சும்மா அப்படி உதாரணத்துக்காக அப்படி என்னுடைய மெடிடேஷனுக்காக நான் சும்மா யோசித்து பார்த்தேன். அப்போது நான் புரிந்து கொண்டது என்னன்னா, ஆண்டவர் வந்து சோதித்து பார்க்கிறார் அப்படின்பதை நாம் புரிஞ்சுக்கலாம். இல்லைனா வந்து ஒரு மக்களுடைய புரிதல் எப்படி இருக்குது, என்ன எப்படி புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் ஆண்டவர் வந்து அவங்களோட ஒரு செயல்னால வந்து அவர் செய்யலை, அது பாட்டுன்னு ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவரே செய்கிறாரு. இஸ்ரேல் ஜனங்களுக்கு எகிப்தியர் மேலே கொண்டு வந்த வாதைகள் வந்து இஸ்ரேல் ஜனங்க வந்து சொல்லி பண்ணல, அவரே வந்து அழுதாங்க. அது அப்புறம் அவர் வந்து வல்லமையான கரத்தினால அப்புறம் பார்வோன் இடத்துலேருந்து விடுதலை செய்ய ஒவ்வொன்றும் அவர் மாத்திரம்தான் செய்து கொண்டு வந்தார். பிற்பாடு வந்து ஒரு இடத்துல வரும்போது சிவந்த சமுதிரத்துக்கு மத்தியில் வரும்போது எகிப்தியர்கள் அவங்கள பின்தொடர்ந்து வரும்போது பயந்தாங்க. பயப்படும் போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அங்கே ஒரு பெரிய விடுதலை தராரு. அதாவது தண்ணிக்கு நடுவில் நிறைய விடுதலை செய்கிறாரு. அவங்க அற்புதம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டர்ஸ் மேலே தான் நிறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. எகிப்தியோடைய தண்ணீர் வந்து சிவந்ததாக மாறினது, பிற்பாடு அவங்க வந்து கடலுக்கு மத்தியில் நடந்து வர்றதும் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய ஒரு என்ன சொல்லலாம் சயின்ஸ். இதெல்லாம் சயின்ஸ். தண்ணி மேலே ஆண்டவருடைய வல்லமை இருப்பது என்பது அவங்க புரிந்து கொண்டாங்க. ஆனால் அவங்க எதுக்காக இப்போ அழுகுறாங்க பார்த்தீங்கன்னா தண்ணியை வைத்து தான் அழுகுறாங்க. ஒருவேளை அவங்க வந்து முறுமுறுக்காமல் தேவனிடத்தில் வந்து மன்றாடி கேட்டிருந்தாருன்னா தேவன் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருப்பார். அவங்களுடைய அப்ரோச் தான் கரெக்டாக இல்லை அப்படின்றத நான் புரிஞ்சு கொண்டேன். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நான் யோசித்தது என்னென்னா, ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து பெட் ஆஃப் ரோசஸ் கிடையாது. ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வந்து நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பழைய வாழ்க்கையோட காட்டிலும் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரொம்ப டிஃபிகல்ட்டாக கூட இருக்கலாம். அதெல்லாம் நிறைய நீங்கள் பார்க்கலாம். பின்பு இஸ்ரேல் ஜனங்க சொல்லுவாங்க, நாங்கள் அடிமையாக இருந்தாலும் நல்லா சாப்பிட்டோம், நல்லா இருந்தோமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இதோட நோக்கம் என்னன்னா, ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வந்து கடினமான சூழ்நிலை இருந்தாலும் உங்களுடைய ஆட்டிடியூடு அப்ரோச் எப்படி இருக்கணும் அப்படின்பது ஆண்டவர் நமக்கு காட்டுறாரு. நம்மளுடைய வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நம்ம இருக்கும்போது ஒருவேளை நமக்கு நிறைய சோதனைகள், ஒரு சோர்வுகள், அசதிகள், இல்லை என்றால் சில பிரச்சனைகள் வந்தால் அதை கண்டு நம்ம என்ன பண்ணோம்னா முறுமுறுக்கக்கூடாது. அதை வைத்து தேவனிடத்தில் நம்ம வந்து பணிவாக கேட்டான்னா தேவன் என்ன பண்ணுவார், கண்டிப்பாக உதவி செய்வார். இங்கே என்ன வித்தியாசம்னா, இவங்க வந்து முறுமுறுக்கிறாங்க. யாருக்கு விரோதமானா மோசேக்கு விரோதமாக. மோசேவும் வந்து தண்ணி இல்லாமல் தான் இருக்கிறாரு. மோசே வந்து அவரும் வந்து இந்த பாதிப்பில் இருந்திருப்பார். ஆனால் அவங்க வந்து அவருடைய அப்ரோச் எப்படி இருந்திருக்கோன்னா, தேவன் இடத்துல ஒருவேளை அவர் பேசியிருக்கலாம், அவர் நல்ல ஒரு செயலில் வந்து இருந்திருக்கலாம், தேவன் மேலே விசுவாசமாக இருந்திருக்கும். கட்டாயமாக ஆண்டவர் நமக்கு செய்வார். 3 நாள் தண்ணி இல்லாமல் இல்லை, தண்ணி குடிக்காமலாம் இல்லை, தண்ணி அவங்களுக்கு வந்து கிடைக்கல, போதுமான அளவுக்கு அவங்க கிடைக்கல அப்படின்றது இல்லை என்றால் மிச்சம் வைத்து இல்லை என்ற ஒரு சேஃபாக யூஸ் பண்ண முடிய அளவுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் அது வந்து சரியாக ஹேண்டில் பண்ணலையோ அப்படின்பதை நான் புரிந்து கொண்டேன். பீப்புள், அதாவது மக்களுடைய ஒரு பெரிய ஒரு தவறு என்னன்னா, அவங்க வந்து ஆண்டவர் முன்பாக ஆண்டவரை விசுவாசிக்கல. இவ்வளோ பெரிய சிவந்த சமுத்திரத்தையே அவர் வந்து பிளந்தார். எகிப்தில் இருக்கிற நைல் நதியில் வந்து நிறைய அற்புதம் செய்தார். நமக்கும் ஒரு அற்புதம் செய்வார் அப்படின்பதை அவங்க நம்பலை. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா முறுமுறுக்கிறாங்க. அதுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு தீர்வை கொடுக்குறாரு. ஒரு மரக்கட்டையை வந்து போடுறாங்க. கட்டாயமாக நான் நினைக்கிறேன் இந்த மரத்தை வந்து இஸ்ரேல் ஜனங்க வந்து அதனால தான் சயின்டிஃபிக்கில் நிறைய அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் வாட்டரில் இன்றைக்கி வேர்ல்ட்லே பெஸ்ட். அவங்க தான், அவங்க கடல் உப்பு தண்ணீரை கூட நல்லா டேஸ்ட்டாக வந்து நீராக மாத்திர வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு சால்ட் வாட்டரை வந்து
ட்ரிங்கிங் வாட்டராக கன்வெர்ட் பண்ணது வந்து யார் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல். இங்கேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மரம் அவங்களுக்கு மாத்திரம்தான் தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்பதை நான் வந்து யோசிக்கிறேன். பிற்பாடு ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூல் போடுறாரு. இப்போ தான் ஆண்டவர் வந்து ஒரு ஸ்டாட்டிடியூட் கொடுக்குறாரு, ஒரு ரூல். இது வரைக்கும் ரூல்ஸ்லாம் ஆண்டவர் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கல. நான் ஃபஸ்ட்டு ஒரு ரூல் சொல்கிறாரு. என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி இனிமேல் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் போட்டு நான் உங்களை டெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் 25ஆம் வசனத்தில் செகண்ட் பகுதியை வாசித்து பாருங்களேன். அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவர்களை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவங்க என்னெல்லாம் சொல்கிறார், அவர் ஒரு 3-4 காரியம் சொல்கிறாரு. என்ன பண்ணோம், யூ வில் diligently லிசன் அண்ட் பே அட்டென்ஷன் டு த வாய்ஸ் ஆஃப் த லார்ட் யுவர் காட். அதாவது கவனமாக கேட்டு அதன்படி அவருடைய வார்த்தையை கேட்டு செவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டாவது என்ன சொல்கிறாரு, அவருடைய பார்வைக்கு எது செம்மையானதோ அதைப்படி நீங்கள் செய்து அவருடைய கட்டளைகளை கற்பனைகளை கேளுங்க, செவி கொடுங்கன்னு சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் செவி கொடுக்குறது மாத்திரம் இல்லை, அதை வந்து என்ன பண்ணோம், கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் நான் என்ன பண்ணுவேன், எகிப்தின் மேல் வர பண்ணின எந்த ஒரு வியாதியையும் உங்கள் மேலே வர பண்ணேன். ஏன்னா நான் யார், ஐ ஆம் தி லார்ட் ஹூ ஹீல்ஸ் யூ. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்கிறார். இங்கே தான் வந்து அவர் ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. நான் சொன்ன கட்டளைகள் கற்பனைகள் எல்லாவற்றையும் அப்போனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு கற்பனை கட்டளை கொடுத்துருக்காரு. நீ முறுமுறுக்காத, நீ வந்து குறை இருந்தால் என்கிட்ட வந்து கேளு அப்படின்னு ஒரு வேளை சொல்லியிருந்திருக்கலாம், விண்ணப்பம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, முறுமுறுக்கிறாங்க. அதனால் ஆண்டவர் சொல்கிறார் தெளிவாக, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், எகிப்தின் மேல் வரப்பண்ணின எந்த வியாதியும் உன் மேலே வர பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ரூலை கொடுக்குறாரு. ஆனால் அப்புறம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏலிம் இடத்துக்கு போய் தங்குறாங்க. நிறைய பிரயாணங்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து ஒரு நிறைய பிரயாணங்கள் இருக்குது. நான் ஒரு மேப்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது பார்த்திங்கன்னா நல்லா டைம் கிடச்சுன்னா இது ஒரு நாள் நம்மளுடைய இதில் போடலாம், நல்லாயிருக்கும். அந்த மேப் வந்து எங்கெல்லாம் அவங்க பிரயாணப்பட்டு போனாங்க அப்படின்றத ஒரு நல்ல ஒரு மேப், ஒரு வேளை அது வந்து பிக்சராக நம்ம பார்க்கும்போது அதுக்கு நம்மளுக்கு வந்து நல்லாவே தெரியும். ஸோ இவங்க வந்து ஒரு நிறைய இடத்துல பிரயாணப்பட்டு போகிறாங்க. ஏலியமை பார்க்குறாங்க. ஏலியமில் வந்து 12 இது ஸ்ப்ரிங்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பெரிச்ச மரங்கள்லாம் இருக்குது என்பதை நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபஸ்ட்டு, அதாவது இஸ்ரேல் ஜனங்க முதலாவது விடுதலை ஆகியிருக்காங்க. எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட முன்னோர்களை போல தான் இருக்கிறாங்க. ஆபிரகாமு, ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு காலம் வரும், இல்லைன்னா கொஞ்சம் அந்த அடிமையாக இருந்த காலத்துக்கு முன்பாக அவங்க எப்படி இருந்தாங்களோ அப்படி ஆயிட்டாங்க. இப்போது அவங்களுக்கு தேசம் இல்லை, ஆனால் விடுதலையாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நிறைய கட்டுப்பாடுகள்லாம் கிடையாது. அவங்க இன்னும் ஒரு தனியாக ஒரு குழுவாக இருக்காங்க. முன்னாடி ஆபிரகாம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் குழுவாக ஒரு குடும்பமாக இருந்தாங்க. இப்போ இது பெரிய குடும்பமாக இருக்குது, மெக்னானிமஸ் குடும்பம். ஒரு 6 லட்சம் பேருக்கு மேலே, ஆண்களே 6 லட்சம் அப்படின்னும் போது ஒரு பெரிய குடும்பம். ஆனால் எல்லாமே வந்து ஃப்ரீயாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லை. ஐ மீன், அதாவது யாருக்குமே வந்து அவங்க வந்து ஒரு அடி பணிந்து அவங்க நடக்கணும் அப்படின்ற அந்த ஃபார்மேட்டில் இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஏலியம்லேருந்து எங்கே கொண்டு போகிறாரு, வனாந்திரத்தில் திருப்பி கொண்டு போகிறார். சீன் என்ற ஒரு இடம், அது சீனாய் பகுதி. 16:1 வசனத்தை வாசிங்க தம்பி. இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள். சீன் வனாந்திரத்தில் வந்து எங்கே சேர்ந்தாங்க? எத்தனை நாள்? 15th day of the 2nd month. எவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக கேலண்டர்ஸ்லாம் டேட்லாம் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எழுதியிருக்காங்க. இன்னொன்று, இஸ்ரேல் ஜனங்க யூஸ் பண்ண கேலண்டர் வந்து லூனாரும் சோலாரும் கலந்த ஒரு கேலண்டர், லூனா சோலார் கேலண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மாதத்தை வந்து மூணை வைத்து கால்குலேட் பண்ணுவாங்க, இயரை வந்து சன்னை வைத்து கால்குலேட் பண்ணுவாங்க. இதே கால்குலேஷன் சிஸ்டம் வந்து எந்த சிவிலைசேஷன்ஸ்க்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் நம்மளுடைய கேலண்டர்ஸும் வந்து அதே கேலண்டர் ஃபாலோ வந்து, சைனீஸ் கேலண்டரும் அதே கேலண்டர் தான் ஃபாலோ. மீதி எல்லாருமே வந்து ஐதர் லூனார் இல்லைனா சோலார் தனித்தனியாக பார்ப்பாங்க.
ஸோ இது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேலண்டர்ஸ் அவங்களுக்கு ஆண்டவரே இதுக்கு கொடுத்துருக்குறாரு. அவங்க வந்து மந்த்ஸை வந்து 3 வைத்து பார்ப்பாங்க, இயரை வந்து இதை வச்சு பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மாதத்தில் லீப் இயர் வரும்போது 13 மாதங்கள் இருக்கும். சும்மா அது நெட்டில் சர்ஃப் பண்ணி பார்த்தேன், வேறு எந்த கண்ட்ரிக்கு இல்லை வேறு எந்த சிவிலைசேஷன்ஸ்க்கெலாம் 13 மாதம் இருக்குன்னா தமிழில் வந்து 13வது மாதம் ஒன்று இருக்குது. அது நீங்களும் இப்போ சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் பண்ணலான்னா அப்படி தான் யோசித்தேன். நிறைய சிமிலாரிட்டிஸ் தமிழுக்கும் எபிரேயர்களுக்கும் யூதர்களுக்கும் இருக்குது. ஸோ அதெல்லாம் சும்மா நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு யோசித்து வைத்திருக்கிறேன். நேரம் கிடைத்தால் அதுவும் ஒரு நாள் ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் வந்து இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னென்னா இவங்களுடைய கேலண்டர்ஸ்லாம் கூட நம்மளுடைய கேலண்டரோட பொருந்தி போகுது அப்படின்பதை நம்ம வந்து பார்க்கலாம். இதில் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு இப்போது தான் வந்து ஆண்டவர் வந்து நல்லாவே வந்து காங்கிரிகேஷன்ஸோட நல்லா உறவாடுறார். இப்போ மக்களோடைய நிறைய காரியங்களை வந்து தெளிவுபடுத்துகிறார் என்பதை நம்ம பார்க்கலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சீன் அந்த வனாந்திரத்தில் இருக்கும்போது சீன் என்ற அந்த பகுதியில் இருக்கும்போதும் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, 2வது முறை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா முறுமுறுக்கிறாங்க, மோசேக்கு விரோதமாக எழும்புறாங்க. 2வது வசனத்தை வாசிங்களேன். அந்த வனாந்திரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து. எதுக்காக முறுமுறுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, முதலாவது முறுமுறுத்தல் எதுக்காக இருந்துச்சுன்னா தண்ணி மேலே. இப்போ எதுனால, உணவுனால வந்து அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து சாப்பாடு அவங்களுக்கு ஏற்ற சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க பாருங்களேன், 3ஆம் வசனத்தை வாசிங்க. நாங்கள் இறைச்சி பாத்திரம் அண்டையிலே உட்கார்ந்து அற்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவில்லை. இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். ஸோ முதலாவது ரூல் போடுறதுக்கு முன்னாடி ஒரு முன்பே சொல்லியிருந்தது பாரு ஆண்டவர். அதான் சொல்கிறார், நான் உங்களுக்கு சொன்ன அந்த ரூல்ஸு இதெல்லாம் நீங்கள் மீறக்கூடாது அப்படின்னு, கட்டளைகள் கற்பனைகள் எல்லாம் கேட்டு செவி கொடுத்து நடக்கணும் அப்படின்னு சொன்னார். ஆனாலும் அது வந்து அவங்க மீறினாங்க. அந்த ஃபஸ்ட்டு இதில் தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் அது வந்து தேவன் என்ன சொன்னார், அவங்களுக்கு ஒரு கட்டளையாக கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து சீக்கிரமாக கிளம்பி ஒரு 15-20 நாள் தான் அவங்களுடைய டிஃப்ரென்ஸ். 1 மந்த் கூட கிடையாது. உடனடியாக என்ன பண்ணுறாங்க, முறுமுறுக்கிறாங்க. இப்போ எதுக்காக முறுமுறுக்கிறாங்க, முறுமுறுப்பது மாத்திரம் இல்லை, அவங்க மோசேக்கு விரோதமாகவும் ஆரோனுக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்க, எழும்பி செயல்படுறாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கறியெலாம் நல்லா சாப்பிட்டோம், முழுசாக எங்கள் பிளேட் ஃபுல்லாக கறி இருந்தது, நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம் எகிப்தில் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே அப்படி இருந்தாங்களா அப்படின்பது நமக்கு தெரியல. அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒருவேளை அந்த கோரமான வேலையில் அவங்களுக்கு வந்து பசியில் கொஞ்சம் சாப்பிட்டாலும் திருப்தியாக இருக்கிற மாதிரி இருந்திருக்குமோ என்னன்னு தெரியல. ஆனால் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, தேவன் அவங்களுக்கு செய்த நன்மையான காரியங்களை காட்டிலும் அவர்கள் பாவ வாழ்க்கையில் எகிப்தில் இருந்தது ரொம்ப நன்மையாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கண்ணோட்டத்தில் தோணுது. இன்றைக்கும் நம்ம நிறைய டைம் நம்ம ரட்சிப்பு அடைந்த வாழ்க்கையை காட்டிலும் பாவ வாழ்க்கை நல்லா இருந்ததுன்னு சொல்லி கம்பேர் பண்ணி நிறைய டைம் நம்ம பேசுவாங்க நிறைய பேர். நான் கேட்டிருக்கேன், நான்லாம் நல்லா இருந்தேன், அப்படிலாம் இருந்தேன், இப்படிலாம் இருந்தேன்னுவாங்க. ஆனால் உண்மையாகவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இருந்திருக்காது. அவங்களுடைய சில காரியங்களில் திருப்தி, அதாவது குறைகள் இருந்திருக்கும். இந்த குறைகள் வந்து எதனால் வந்திருக்குன்னா, அவங்க ஒரு நிறைவான ஒரு காரியங்களை அடைவதற்காக அந்த பிரயாணத்தில் சில குறைகள் இருந்திருக்கலாம். குறைகள்னால் அது வந்து தேவனால் ஏற்படவில்லை, இது வந்து சோதிக்கப்படுவதற்காக செய்யப்படுகிற குறைகள். அதாவது தண்ணி சரியான டைம் கிடைக்கல, சாப்பாடு கிடைக்கல. ஏன்னா அவங்க நல்லா புரிஞ்சிக்க வேண்டும் என்னென்னா, அவங்க தேசத்துக்கு இன்னும் போய் சேரல, அவங்க பிரயாணத்தில் தான் இருக்காங்க. பிரயாணத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை அவங்க வாழலை, அவங்க செட்டில்டு லைஃப்பை தான் எதிர்பார்க்குறாங்க. அதுதான் நான் யோசித்தேன். இஸ்ரேல் ஜனங்க கானான் தேசத்து தான் அவங்களோட சொந்த தேசம். இப்போ போகிற பகுதி வந்து பிரயாணத்தில் நம்ம வீடு மாதிரி இருக்க முடியாது. இப்போ ட்ரெயின்லலாம் போனீங்கன்னா சில பேர் வீடு மாதிரி இருப்பாங்க, அங்கேயே சாப்பிடுவான், குப்பையை போடுவான், அவன் வந்து 4 பேரோட இடத்த ஆக்கிபை பண்ணிப்பான், கண்ட காரியங்களை பண்ண சத்தமாக பேசின்னு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் வந்து பிரயாணத்தில் இருக்க முடியாது. அப்படி இருந்தால் நிறைய பேருக்கு நியூசன்ஸாக இருக்கும். அது போல் தான் இஸ்ரேல் ஜனங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, இந்த பிரயாணமே அவங்களுக்கு வந்து அவங்க வீடு மாதிரி, தேவையான நேரத்தில் சாப்பாடு கிடைக்கணும், இன்னெல்லாம் நடக்குமோ எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து யோசிக்கிறாங்க. அப்படின்னா அவங்களுடைய பார்வை வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஷார்ட் சைட்டட் அப்படின்னு சொன்னோன்னா குறுகிய பார்வை. இருக்கிற இடத்துல சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் அவங்களுடைய பிரதானமான நோக்கம். ஆண்டவர் இவங்களை இஸ்ரேல் ஜனங்களை வெளியில் கொண்டு வந்ததுக்கு எதுக்காகனா, ஒரு நாடே தரப்போகிறார், கானான் தேசத்தையே தரப்போகிறாரு. அந்த தேசத்தை அடைவதற்கு அவங்களுக்கு வந்து அந்த பார்வை இல்லை. அவங்களுடைய பார்வை வந்து சின்ன பிரயாணத்துலேயே, அதாவது எங்கெல்லாம் போகிறோமோ அங்கேயும் லக்ஸரியாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. போகிற இடத்துல சில கஷ்டங்கள் இருக்கும். அதே போல் தான் நம்மளுடைய வாழ்க்கையும்
இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் பிரயாணம். நம்ம இஸ்ரேல் ஜனங்க வந்து எப்படி சிவந்த சமுதிரத்துக்கு கீழே வரும்போது நம்ம ஞானஸ்தானம் பெற்ற பிறகு நம்மளுடைய வாழ்க்கை தொடங்குறது வந்து என்னென்னா ஃப்ரீடு கிறிஸ்டியன் லைஃப், அதாவது பாவ வாழ்க்கையிலேருந்து நம்ம விடுதலையானோம். அங்கேருந்து நம்மளுடைய பிரயாணம் எங்கே நோக்கி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பரலோகத்தை நோக்கி போகுது. பரலோகத்துக்கு போகிற வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழணும்னு பார்த்தீங்கன்னா, பரலோகம் அடையும் போது கிடைக்க வேண்டிய எல்லா சந்தோஷத்தையும் இன்பத்தையும் நம்ம போகிற வழியில் நம்ம வந்து எதிர்பார்க்கறது தவறான காரியங்கள் என்பதை நான் யோசிக்கிறேன். உதாரணத்துக்கு பரலோகம் போனான்னா பரலோகம் என்ன சொல்கிறாரு, அங்கே பட்னி இல்லை பசி இல்லைன்றார் ஆண்டவர். ஆனால் இங்கே இருக்கும் அந்த பட்னி பசியை சகிச்சு கொள்ளலாம், ஏன்னா நம்ம பிரயாணத்தில் தான் போகிறோம். ரெண்டாவது, அங்கே மரணம் இல்லை, இங்கே இருக்கலாம் மரணம் இருக்கும். நோய் இல்லை, வியாதி இல்லை அங்கெல்லாம், ஆனால் இங்கே இருக்கும். அந்த வியாதி மத்தியில் நம்ம எப்படி இருக்கணும்னா ஆண்டவரை நம்ம வந்து உண்மையாக தேடணும். அந்த இஸ்ரேல் ஜனங்க வந்து அதை வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறது என்னன்னா, அவங்க வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க, தேவர் ஃபெயில்டு. அவங்களுடைய ஒரு காரியம் என்னென்னா, அவங்களோட வந்து ஷார்ட் சைட்டடாக இருந்தாங்க. நம்மளுடைய ஷார்ட் சைட் அப்படி இருக்கக்கூடாது, நம்ம வந்து லாங் சைட்டடாக இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில் கட்டாயமாக பசி பட்னி நிந்தைகள் அவமானங்கள் போர் நம்மளை எதிர்த்து வருவான், சத்ரு இதெல்லாம் வருவான். எப்போனா பரலோகம் போகிற வழியில். அப்போவும் நம்ம வந்து தேவனை வந்து நம்ம எப்படி இருக்கணும்னா மோசேவை போல தேவனை தேடி தேவனுக்கு சொல்லுகிற காரியங்களை கீழ்ப்படிந்து நடந்தால் நமக்கு நன்மையானதாக இருக்கும் அப்படின்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். பிற்பாடு என்ன பண்ணுறாரு ஆண்டவர், என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு நிறைய ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன்ல, ஃபஸ்ட்டு வந்து அவங்க விடுதலையான ஃபஸ்ட்டு. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா கசப்பான தண்ணீரை வந்து மதுரமாக மாறுறது, அது ஒரு ஃபஸ்ட்டு. இப்போ மன்னா பரலோகத்துலேருந்து ஒரு உணவை தேவன் என்ன பண்ணுறாருன்னா தர்றாரு, அதுவும் ஒரு ஃபஸ்ட்டு. எல்லாமே ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு வேறு. இவங்களுக்கு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ரூலை கொடுக்குறாரு. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபஸ்ட்டு வருது, ரொம்ப மிக முக்கியமான ஃபஸ்ட் என்னன்னா சபாத் டே வருது. இங்கே தான் வந்து 7வது நாள் வந்து, அதாவது தேவனுடைய நாளை வந்து என்ன பண்ணோம், 6 நாள் வேலை செய்யலாம், 7வது நாள் நீ ரெஸ்ட் எடுக்கணும், ஆண்டருக்காக ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்பதை முதலாவது லாவா வந்து ஒரு சபத்தை வந்து எங்கே சொல்கிறாருன்னா, ஆண்டருக்கு அப்புறம் 7 நாள் ஆண்டர் வந்து 6 நாள் சிருஷ்டித்து 7வது நாள் ஓய்வு பெற்றார் அப்படின்பதை யாருக்கு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, விடுதலையான இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்கிறாரு. ஆனால் இந்த சபாத் டே வந்து ஆபிரகாம் பண்ணாரா, யாக்கோபு பண்ணாரா, ஈசாக் பண்ணாருன்னா பண்ண மாதிரி வேதத்தில் இல்லை. அவங்களுடைய வாழ்க்கையில் சபாத் டேவே கிடையாது. அவங்களுக்கு வந்து நார்மல் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஏன் ஒருவேளை நான் யோசித்தேன், ஏன் அவங்களுக்கு சபாத்து கொடுக்கலாம், ஆண்டவர் சபாத்து கொடுத்துருக்கலாம். சில தல்மூதில் சில சேஜஸ்லாம் என்ன பண்ணாங்க, கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, ஒருவேளை அவர் வந்து ஆபிரகாம் வந்து தோராவையே எல்லாத்தையும் வந்து கடைபிடித்து நடத்தினார் அப்படின்றதுக்கு வசனம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா லிட்ரலாக அவங்களுக்கு அது கிடைக்கல. நான் யோசித்தது என்னென்னா, சபாத் டே வந்து என்னென்னா 7வது நாள் அவங்க வந்து என்ன பண்ணணும், 6 நாள் வேலை செய்யணும், 7வது நாள் அவங்க என்ன பண்ணணும், ஓய்வு பெறணும். அப்படின்னும் போது ஒரு நாடாக இருந்தால் தான் அது பண்ண முடியும், இல்லை அவங்க விடுதலையாக இருந்தால் தான் பண்ண முடியும். அகதிகளா இல்லை இன்னொரு கண்ட்ரியோட ரூல்ஸில் அவங்க வாழும்போது பண்ண முடியாது. இன்றைக்கி நீங்கள் இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா இன்றைக்கும் 7th டே வந்து அவங்க வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க சபத். நிறைய ஹோட்டல்ஸ் இருக்காதான், எதுவுமே இருக்காதான். சில பேர் இஸ்ரேலுக்கு போனவங்க சொன்னாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, பாலும் தேனும் வந்து ஹோட்டல்ஸில் வெளியில் வச்சுருவாங்க. பாலும் இருக்கும், தேனும் இருக்கும், தேவையான உணவுகளும் இருக்கும். இந்த மாதிரி அகதிகளோ இல்லை வந்து இந்த ஊரில் வந்து சுற்றி பார்க்க வரவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்கு அது செய்திருக்காங்க. இன்றைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரூல் கொடுக்குறாரு, சப்பாத்தை எப்போ வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, இந்த மன்னாவை வைத்து சொல்கிறார், தேவனுடைய உணவை வைத்து சப்பாத்துக்கு சொல்கிறாரு. நீங்கள் இந்த சபாத்தை இந்த மன்னாவை பார்த்தீங்கன்னா ஆண்டர் என்ன பண்ணுறாரு, மேலே அக்னியிலேருந்து இது ஆகாயத்துலேருந்து வர பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி 5ஆம் வசனம் வாசிக்கலாம். 16:5 4:5 வாசிங்க தம்பி. 6ஆம் நாள் அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். பாருங்க, முதலாவது தண்ணியில வைத்து கூட ஆண்டவர் என்ன பண்ணாரு, சோதித்தார். இப்போ எதை வைத்து சோதிக்கிறாரு, மன்னா தான் உணவு, ஃபுட்டை வைத்து சோதிக்கிறாரு. அது அப்போ வாசிங்க தம்பி, அப்படியே வாசிங்க. 6ஆம் நாளிலோ அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறதே பார்க்கிலும் ரெண்டந்தனையாக சேர்த்து அதை ஆயத்தம் பண்ணி வைக்க கடவர்கள் என்றார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு, 6 நாள் அவங்களுக்கு வந்து டெய்லி தினந்தோறும் அவங்களுக்கு கிடைக்கிற கோட்டா அவங்க வந்து எடுத்துன ஒரு ஹோமர். அதாவது நல்லா நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்க நிறைய பேர் வந்து அவங்களுக்கு சொன்ன அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாலும் நிறைய பேர் நிறைய எடுத்துக்கிட்டாங்க, சில பேர் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அது வந்து அவங்களுக்கு சஃபிஷியண்ட்டாகவே இருந்துச்சு.
அவங்களுடைய ஆண்டவர் வந்து அதை வந்து அந்த லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி வைத்திருந்தார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நான் பரீட்சை பார்ப்பேன், இவங்களை வந்து நான் வந்து டெஸ்ட் பண்ண போகிறேன், வெதர் என்னுடைய ரால்ஸ் படி நடப்பாங்களா இல்லையா, என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கேட்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, இப்போ தண்ணியில் வச்சு டெஸ்ட் பண்ணிட்டாரு. தண்ணியில் என்ன பண்ணிட்டாங்க, தோத்துட்டாங்க, ஃபெயில் ஆகிட்டாங்க. இப்போ மண்ணால் வைத்து உணவில் வைத்து அப்போது டெஸ்ட் பண்ணுறாரு, என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அங்கே வந்து ஆண்டவர் வந்து மோசேவுக்கும் ஆரோனுக்கும் தெளிவாக சொல்கிறாரு, என்ன பண்ணுங்க, நீங்கள் தினந்தோறும் காலையில் வந்து உங்களுக்கு வந்து என்ன வரும், ஒரு உணவு மண்ணா வந்துடும். அப்போ வந்து அதை நீங்கள் வாசிங்களேன், 8ஆம் வசனத்தை வாசிங்க, 8:9. 8ஆம் வசனம் வாசிங்க தம்பி, 16:8. ஓகே, ஃபஸ்ட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறார், மன்னாவும் சொல்கிறாரு, பிற்பாடு இறைச்சியையும் தராரு. அதாவது குவைல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், தமிழில் என்ன சொல்கிறோம், காடைகளையும் அனுப்புகிறாரு. இது என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் வந்து இதை நான் உங்களை வைத்து நான் டெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காடைகளுக்கு அவ்வளோ ரூல்ஸ் கொடுக்கலனாலும் அவர் வந்து இந்த மண்ணாக்கு கட்டாயமாக பரத்துலேருந்து வர மண்ணாவை வைத்து என்ன பண்ணுறாரு, டெஸ்ட் பண்ணுறாரு. நீங்கள் வாசிங்களா, 14, 15, 16 வாசிங்க. பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்திரம் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடித்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. ஓகே, இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரில் ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால், அவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். உங்களில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்தின்படியே அவனவன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன் என்றார். எவ்வளோ எடுக்கணும், ஒரு ஓமர். இதுதான் சொல்கிறார் ஆண்டவர் வந்து ரூல்ஸ் கொடுக்குறாரு, சில ரூல்ஸு. உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு நான் எப்படி கொடுக்குறேன்னா, ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓமர் அப்படின்றது ஒரு மெஷர். அந்த மெஷர் வந்து 2 quarters சொல்கிறாங்க இங்கிலீஷில். வந்து அது இன்றைய காலத்தில் வந்து 2 குவார்ட்டர்னா ஆஃபா, 2 குவார்ட்டர் ஆஃப். ஓகே, அப்படின்னா ஆஃப், ஒரு ஆளுக்கு ஆஃப் பகுதியை ஆண்டவர் தராரு. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்ரேல் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 18ஆம் வசனத்தை வாசிங்களேன். பின்பு அதை ஓமரால் அளந்தார்கள். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. அவரவர் தாங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தாங்க. அவங்கவுங்க வந்து அவங்க மிகுதியாக எடுத்தாலும் அது வந்து எக்ஸஸாக இல்லை, கம்மியாக எடுத்தாலும் அவங்களுக்கு அது குறையா இல்லை. ஏன்னா இது யார் கொடுக்குற அப்போ, தேவனே மண்ணா அங்கேருந்து அனுப்புகிறார். ஸோ நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான உணவுகள், நம்மளுடைய பிரயாணத்துக்கு தேவையான காரியங்களை ஆண்டவரே வந்து நமக்கு, அதாவது பரலோகத்துக்கு போகிற வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பலனும் ஆண்டவரே தருவார். அதில் ஒரு குறையும் இருக்காது அப்படின்பதை இங்கே வந்து தெளிவாக காட்டுறாரு. ஆனால் என்ன பண்ணுறாரு, டெஸ்ட் பண்ணுறாரு. ஒன்று சொல்கிறார், இன்னொரு ரூல் சொல்கிறாரு. 19ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் மீதி எதுவுமே வைக்கக்கூடாது, காலையில் வரோம் நீங்கள் வந்து மிச்சம் மீதியை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு கோட்பாட்டில் சொல்கிறாரு. அப்படின்னு இன்னொன்று பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் பண்ணுறாரு. நீங்கள் வந்து என்ன பண்ணணும், மிச்சம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபெயில் ஆயிடுறாங்க. 20ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மோசே சொன்ன வார்த்தையே கேட்கல அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, காலை வரம் வைத்திருந்தாங்க, அந்த மண்ணா என்ன ஆயிடுச்சு பாருங்களேன், வாசிங்க. அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது, அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான். ஸோ ரொம்ப ரேராக வந்து மோசே கோபம் கொள்கிற ஒரு கேரக்டராக நம்ம பார்ப்போம். எகிப்தில் வந்து பார்வோன் சொல்லுவான், நீ இனிமேல் என் முகத்தை பார்க்கக்கூடாதுன்னும் போது மோசே கோபத்தில் அப்படி ஆகும்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் பிற்பாடு இங்கே தான் கோவப்படுறாரு, கோபம் கொண்டான். மோசேவே கோவம்னா, இவ்வளோ தெளிவாக ஆண்டவர் உங்களுக்கு வந்து சொல்லிட்டாரு, தண்ணி மேலே நீ ஃபெயில் ஆகிட்ட, சரி நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுக்குறாரு. இந்த ஆப்ஷன் அவர் சொல்லியிருக்காரு, என்ன பண்ணுவாங்க, மீதி வைக்காதன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நீ எடுத்தது வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக எடுத்தாலும் அது உனக்கு போதுமான அவ்வளோ தான் இருந்துச்சு, கம்மியாக எடுத்தாலும் உனக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டாரு. அப்படின்னும் போது மீதி வைக்க உனக்கு வந்து கெப்பாசிட்டியே கிடையாது, மீதி வைக்கணுன்ற அவசியமே கிடையாது, மீதியே இருக்காது. அப்படின்னும் போது என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா 18ஆம் வசனம் தான் அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டு பாருங்கள். நிறைய பேர் அதிகமாக எடுத்துருந்தாலும் இங்கிலீஷில் என்ன போட்டிருக்குன்னா, who had gathered a large amount had no excess. நிறைய வச்சிருந்தாலும் அவனுக்கு வந்து அது என்னது அதிகமாக இல்லை. who had gathered little had no lack. அது வந்து ஒரு ஆண்டவர் வந்து ஒரு பெரிய அற்புதமான காரியம் செய்கிறார்.
ஏன்னா அவர் முன்னாடி ஒரு ரூல் கொடுத்துருக்காரு, மீதி வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறனால அந்த வீட்டுக்கு போதுமானதான், நீ நிறைய எடுத்துகிட்ட உன்னுடைய மெஷர்மெண்ட் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அதை இருந்தாலும் அதை சரி செய்கிறாரு. அதுலேயும் அவன் என்ன பண்ணுறான், மிச்சத்தை வைக்கிறான். ஸோ ஆண்டவர் நமக்கு கொடுக்குற சில ஆசீர்வாதங்களோ இல்லை வந்து சில பிளெஸ்ஸிங்ஸை வந்து அவர் என்ன ரூல்ஸில் கொடுத்துருக்காரோ அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அது ஃபாலோ பண்ணலன்னா நம்ம வந்து நிறைய இடத்துல அதனால் பிற்பாடு ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்பதை நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்தது வந்து காலையில் வந்து என்ன பண்ணுறாங்க, திருப்பி சூரியன் உதிக்கும் போது அது வந்துடுது. அப்புறம் சபாத்தை பற்றி சொல்கிறார். இது ஒரு ஃபஸ்ட்டு நிறைய ஃபஸ்ட்டுலாம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரம் ஆண்டவர் நிறைய அற்புதங்கள் கடந்த பிறகு விடுதலையான அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி எண்ணி பார்க்க முடியாத காரியங்களை செய்கிறாங்க. ஸோ உணவுலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இஸ்ரேலுங்க வந்து பயங்கரமான வல்லரசாக இருக்காங்க. அவங்களுடைய ஃபுட்டு குவாலிட்டி, அவங்களுடைய பாவர்ட்டி இண்டெக்ஸ் ரேட்டு, இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து கணக்கிலே அவங்களுக்கு வந்து அவங்க ஊரில் யாருமே வந்து பட்னியாக இருக்கிறவங்களே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் ஆண்டவருடைய பிளெஸ்ஸிங்ஸ். அவங்களோட வாழ்க்கையில் அவங்க கொடுத்ததை வந்து சில பேர் உண்மையாக கடைப்பிடித்ததுனால அது வந்து அவங்களோட ஜென்ரேஷனில் அது ஃபாலோ ஆகுதா அப்படின்றது நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் ஆண்டர் என்ன பண்ணுறாரு, இதுக்கப்புறம் வந்து சபாத்தை எப்படி நீங்கள் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த ரூல்ஸ் கிளியராக சொல்கிறாரு. என்ன பண்ணுறாரு, 6ஆவது நாள் நீ என்ன பண்ணோம், ரெண்டு நாளுக்கு சேர்த்து எடுத்துக்கணும். 6க்கும் 7க்கும் நீங்கள் என்ன பண்ணணும், சேர்த்து எடுத்துக்கணும். எவ்வளோ ஓமர், அப்போ ஒரு ஆளுக்கு முன்னாடி ஒரு ஓமர், இப்போ வந்து 2 ஓமர். அதுனா அப்படின்னா ஆஃப் ஃபுல்லு, ஒரு ஃபுல்லு. ஆண்டர் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற எத்தனை பேரோ அத்தனை பேருக்கும் ஈச் பர்சன், அது குழந்தையாக இருந்தாலும் ஒன்று தான் நினைக்கிறேன், அது எப்படின்னு தெரியல. ஆனால் பட் இங்கே பைபிள் படி பார்த்தீங்கன்னா ஈச் பர்சனுக்கு வந்து 2 ஓமர் வந்து ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து என்ன பண்ணணும், சேர்த்து அதாவது 6ஆவது நாள் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்றாரு. அப்படின்னா ஆண்டருடைய ப்ரொவிஷன் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நான் யோசித்தேன். ஃபஸ்ட்டு 5 நாள் எப்படி இருந்திருக்கும், ஒரு வீட்டுக்கு தேவையான அந்த போர்ஷன் மாத்திரம் தான் வந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து 6ஆவது நாள் டபுள் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டருடைய ப்ரொவிஷனும் அவரோட ரூல்ஸுக்கு ஏற்ற மாதிரியே தான் ஆண்டரும் செய்கிறார். ஆண்டர் வந்து ஒரு ரூல் வந்து மனிதனுக்கு கொடுத்துட்டு அவர் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக அவரெலாம் ஆக்ட் பண்ணல. அவரும் அதுக்கேற்ற மாதிரியே தான் அவரும் ஃபாலோ பண்ணுறாரு. அவரே ஒரு ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணுறாரு. அவர் சொன்னதை கரெக்டாக செய்கிறாரு. 5 நாள் உனக்கு இவ்வளோ தான் கொடுப்பேன் அப்படின்றாரு. 6ஆவது நாள் உனக்கு டபுளாக வரணும். 6ஆவது நாள் கண்டிப்பாக டபுளாக வந்தது. பார்த்தீங்கன்னா அநேகர் வந்து என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி இதை செய்கிறாங்க. அப்போ வந்து மோசே சொல்கிறார், நாளைக்கு உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப பரிசுத்த நாளாக, ஓய்வு நாளாக இருக்கும், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். 23ஆம் வசனம் வாசிங்களேன். அவன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சொன்னது இதுதான், நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு, நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு சேவிக்க வேண்டியதை சேவித்து மீதியா இருக்கிறதை எல்லாம் நாளை மட்டும் உங்களுக்காக வைத்துக் கொள்ளுங்கள் என்றான். ஸோ என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறாரு, சுட வேண்டியதை சுட்டு சேவிக்க வேண்டியதை வேவிக்க வேண்டியதை இந்த பேக் பண்ணுறது, ஓகே, வேக வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்லேயும் அதான் போட்டுறாங்க கரெக்டாக, பேக் அண்ட் பாயில். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அது என்ன சொல்கிறார் ஆண்டர், ஆல் தட் ரிமைன்ஸ் லெஃப்ட் ஓவர் நாளைக்காக சேர்த்து வச்சுக்கோங்க, மீதியை நீங்கள் என்ன பண்ணுங்கள் நாளைக்கு நீங்கள் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ தே புட் இட் அசைட் அன்டில் மார்னிங். அதாவது பார்த்தீங்கன்னா 24ஆவது வசனத்தில் நிறைய பேர் அதை வந்து கடைப்பிடித்திருக்காங்க. அந்த நாளில் அது கெட்டு போகவும் இல்லை, அதில் ஒரு பூச்சியும் வரல. இதெல்லாம் ஒரு பெரிய அற்புதம் இல்லை. ஆண்டவர் வந்து அது எப்படி தான் செய்கிறாரு அப்படின்னு தெரியல. அவர் சொன்னதை அவர் செய்கிறார். இதெல்லாம் வந்து அவரோட பவரை காட்டுது. இதெல்லாம் வந்து ஒருவேளை நான் யோசித்தேனால அந்த டைமில் இருந்திருந்தானா இதெல்லாம் உணர்ந்திருப்பேனா, இல்லை வந்து இந்த இதை மிராக்கிளை பார்த்து நான் வந்து நிறைய சில மைன்யூட் டீட்டெயில்ஸாக கூட நோட் பண்ணணும்னு விரும்புவேன். ஸோ ஒருவேளை ப்ராபப்ளி இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக பிரமிக்கத்தக்கதாக இருந்திருக்கும் அப்படின்பதை நான் யோசிக்கிறேன். அந்த மாதிரிலாம் நம்ம இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு தெரியல. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன் நான். என்னென்னா, கேட்டால் கிடைக்குது, நமக்கு கஷ்டம் இல்லை, மோசே மாத்திரம்தான் பாடுபடுறாரு, நம்ம வந்து எதனா பிரச்சனைனா மோசே மேலே போட்டுடலாம், எல்லாமே மோசே வந்து நம்மளை பார்த்துப்பாரு, இல்லைனா நீ தானே கொண்டு வந்த எங்களை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா ஒரு பொறுப்பற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி தெரியுது இஸ்ரேல் ஜனங்க. நிறைய டைம் வந்து நம்ம கூட வந்து என்னென்னா கைட் பண்ணுறவங்கள வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஓவர் பர்டன் பண்ணுறோம், உன் வேலை அது அப்படின்றோம். நமக்கும் அந்த வேலையில் பங்கு இருக்குன்பதே நமக்கு தெரியாது. உதாரணத்துக்கு தேவ ஊழியங்களில் நம்ம பங்கு பெறணும், ஊழியம் வந்து ஊழியக்காரத்துக்கு மாத்திரம் இல்லை, அவர் தான் செய்யணும் அப்படின்றது கிடையாது. அவரோட சேர்ந்து நம்ம இசைந்து நிறைய வேலைகளை செய்யும்போது தான் வந்து என்னென்னா அந்த அடைய வேண்டிய இடத்துல நம்ம வந்து நேர்மையாக
கரெக்டான நேரத்துக்கு அடைய முடியும். இதுதான் பங்கிட்டு கொள்ளணும். இங்கே இஸ்ரேல் ஜனங்க வந்து அந்த அந்த ரொம்ப செல்ஃபிஷாக இருந்துட்டாங்க அப்படின்பதை நான் ஃபீல் பண்ணுறேன். அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது நான் அழுதான் எனக்கு கிடைக்குது, ஆனால் நான் வந்து அதை ஃபாலோ பண்ணலாம் மாட்டேன், அது மோசை பார்த்துப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, திருப்பியும் அங்கேயும் ஃபெயில் ஆகிறாங்க. 27ஆம் வசனத்தை வாசிங்களேன். 7ஆம் நாளில் ஜனங்களில் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள், அவர்கள் அதை காணவில்லை. சிலர் என்ன பண்ணுறாங்க, தேடப்பட்ட ஃபியூ, நல்ல காலம் சிலர் தான் போயிடும், பலர்னு போடல. நல்ல காலம் நான் யோசித்தேன், நிறைய பேர் அப்போது ஓரளவுக்கு நிறைய பேர் வந்து கீழ்ப்படுகிற குணாதிசயம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. அதாவது அவங்களுடைய ரெசிலியன்ஸ் எவ்வளோ நாள் அதை தாக்கு பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த நம்பர்ஸ் வந்து நல்ல பக்கமாக ஆட் ஆகாமல் கெட்ட பக்கம் நிறைய பேர் ஆட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிலர் தான் போயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வாசிட்டிங்கன்னா அதுலேயும் சிலர் தான் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வைத்திருக்கிறாங்க, அவங்க வந்து கெட்டு போனது பார்க்குறாங்க. ஸோ இங்கே பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, 6ஆவது நாள் வந்து உங்களுக்கு என்ன, டபுள் போர்ஷனில் 5 நாள் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுன்னா கெட்டு போகிற காரியம் 6ஆவது நாள் கெட்டு போகாது. 7ஆம் நாள் வரும், அது அப்படியே இருக்கும். 6ஆம் நாள் வாங்குறது 7ஆம் நாள் வரும், ஒரு பூச்சியும் பிடிக்காது, புழுவும் பிடிக்காது, அது கெட்டு போகாமல் இருக்கும் அப்படின்பது ஆண்டவர் அற்புதமாக செய்கிறாரு. பிற்பாடு என்ன பண்ணுறாருன்னா, இதை வந்து அவங்க கீழ்ப்படியில் அதுக்கு மேலே ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறாரு. அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வாசிங்களா 29:30 வாசிங்க. எதுக்காக நான் இதை செய்யவே சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஓய்வு நாளை அருளினபடியால் அவர் உங்களுக்கு 6ஆம் நாளில் 2 நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார். 7ஆம் நாளில் உங்களில் ஒருவன் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்படாமல் அவனவன் தன் ஸ்தானத்தில் இருக்க வேண்டும். அவன் தன் ஸ்தானத்தில் இருக்க வேண்டும். இது நான் வந்து கண் கூட நான் வந்து கொச்சினுக்கு நான் போகும்போது ஜூயிஷ் டவுன் ஒரு இடம் இருக்குது. நாங்கள் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக அது வந்து ஃப்ரைடே அந்த டவுனுக்கு நாங்கள் போனோம். அப்போ வந்து அங்கே இருக்கிற ஒருத்தரை கேட்டோம், இங்கே யாருனா ஜூயிஷ் பீப்புள் இருக்காங்களா, சும்மா அவங்கள மீட் பண்ணி பேசலாம் அப்படின்னு நான் தான் இனிஷியேட் பண்ணி கேட்டேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்போது, ஒரு வீடு இருக்குது, ஒரு வயசான அம்மா இருக்காங்க, அவங்க ஒண்டி தான் இருக்காங்க, மீதி எல்லாமே ஈரானியன்ஸு, அவங்க மாத்திரம் அவங்களுடைய பிள்ளைங்க எல்லாமே இஸ்ரேலில் போய் செட்டில் ஆனாலும் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னாங்க. வீட்டுக்கு போனான்னா அவங்க ஃப்ரெண்ட்லேயே வந்து ஒரு சர்வெண்ட் கேர்ள் இருந்தாங்க, அவங்க வந்து மலையாளி. அவங்க சொன்னாங்க, இப்போது நீங்கள் வந்து அவங்ககிட்ட பேச முடியாது, அவங்கள நீங்கள் வந்து வேணால் நீங்கள் ரொம்ப கேட்குறனால அவங்க வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணுறோம், ஆனால் அவங்கள பார்த்து நீங்கள் சும்மா சிரிச்சா போதும், அவங்க பேச மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. சரி, நானும் அவளாக போய் பார்த்தா அவங்க வந்து சொன்ன மாதிரி தோரா வைத்து இருக்காங்க, ஒரு இது மேலே வச்சு உட்காந்துட்டே இருக்காங்க. அங்கே தான் உட்காந்து இப்போ இதை நாங்கள் சும்மா பார்த்துட்டே போகும்போது சும்மா கை காட்டணும், சிரிச்சாங்க, அவ்வளோதான். அப்போ தான் யோசித்தேன், அவங்க ரொம்ப இங்கே பாருங்கள், யாரும் அந்த இடத்த விட்டு கூட அவங்க வந்து நவரக்கூடாது. அதாவது சின்ன சின்ன வேலைகளை செய்துக்கலாம், மெயினாக வந்து அவங்க வந்து என்னென்னா இதை ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். வந்து சபாத் டே வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தைகளை ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்போ தான் நான் யோசித்தேன், இதை வந்து ஸ்பிரிச்சுவலாக எப்படி கம்பேர் பண்ணலான்னா, 7ஆவது நாள் தான் நம்ம ஓய்வு நாளாக வந்து ஆசரிக்கிறோம். அன்றைக்கு தான் நம்ம வந்து, அதாவது நம்ம வந்து முதல் நாள் சண்டே அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சண்டேவை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அன்றைக்கி தான் ஆண்டவருடைய வசனமே கேட்குறோம். ஃபஸ்ட்டு இப்போ அங்கே டபுள் போர்ஷன் இருக்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறார், தினந்தோறும் உங்கள் வீட்டில் நீ என்ன பண்ணணும், மெடிடேட் பண்ணணும். 7ஆவது நாள், அதாவது 6ஆவது நாளில் இருந்து 7ஆவது நாளுக்கு டபுள் போர்ஷன் 6-7 சேர்த்து வச்சுக்கணும். அப்படின்னும்போது சபைக்கு வரும்போது நமக்கு வந்து இந்த 5 நாள் செய்த காரியங்களை காட்டிலும் எக்ஸ்ட்ராவாக ஒரு நாள் ஆண்டவர் வந்து நம்மளோட அதிகமாக பேசுவார் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், 5 நாள் 6 நாள் வந்து நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை நம்ம வீட்டில் குடும்ப ஜபமோ இல்லை இப்போ ஸ்பிரிச்சுவல் காரியங்களோ, வேதத்தை வாசிப்பதோ, ஜபம் பண்ணுவதோ, அந்த காரியங்களே இல்லாமல் இருந்தால் அது வந்து ஓய்வு நாள் அன்றைக்கி மாத்திரம் வந்து நம்ம வந்து பண்ணுவது வந்து உல்ட்டாவாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், 5 நாளும் நீ வந்து சாப்பிட்ணும், 6ஆவது நாள் வந்து உனக்கு டபுள் போர்ஷன் மன்னா. ஆனால் அது எப்போ செய்யணும்னா, என்னோட வீட்டில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், வேறு எந்த வேலையும் செய்யாமல் நீ வந்து இருக்கணும். அப்படின்னும்போது பார்க்கும்போது அது வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளே நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் நம்ம வந்து அவருடைய சமூகத்தில் வந்து உட்காரணும் என்பதை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு ஆண்டவர். அது மாத்திரம் இல்லாமல் மீதி 6 நாளும் நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்ம வேதத்தை தியானிப்பது, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு மன்னாவை நம்ம வந்து புசிக்கணும் அப்படின்பதையும் நான் வந்து அந்த அர்த்தத்தில் புரிஞ்சுக்கினேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட்டு அதை பற்றிலாம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா 31ஆம் வசனத்தை வாசிங்களேன். இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்துமல்லி அளவாயும்
அப்படி வாசிங்க 32 30 33 வரும் வாசி தம்பி. வெண்மை நிறமாயும் இருந்தது, அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்துக்கு ஒப்பாய் இருந்தது. அப்பொழுது மோசே, கர்த்தர் கட்டளையிட்ட காரியம் என்னவென்றால், நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது வனாந்திரத்தில் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பத்தை உங்கள் சந்ததியார் பார்க்கும்படிக்கு அவர்களுக்காக அதை காப்பதற்கு அதிலே ஒரு ஓமர் நிறைய எடுத்து வைக்க வேண்டும் என்றான். மேலும் மோசே ஆரோனை நோக்கி, நீ ஒரு கலசத்தை எடுத்து அதிலே ஒரு ஓமர் அளவு மன்னாவை போட்டு அதை உங்கள் சந்ததியாருக்காக காப்பதற்கு கர்த்தருடைய சந்நிதியிலே வை என்றான். ஆரோனும் வந்து என்ன பண்றாரு, அது எத்தனை போய் வைக்கிறார், ஒரு ஓமர் அளவுக்கு, அதாவது ஒரு மனிதனுடைய உணவு போஷனை இப்போ எங்கே வைக்க சொல்கிறாரு, கர்த்தருடைய சந்நிதியில் வைக்கிறாரு. இப்போ பாருங்க, டெய்லி சாப்பிட்ற அன்னைக்கு அடுத்த நாள் மிச்சம் வச்சா கெட்டுரும். ரெண்டாவது வந்து சபாத் டேக்கு மாத்திரம் 6-7 மாத்திரம் கெட்டு போகாமல் இருந்துச்சு. ஆனால் வாழ்நாள் முழுதும் கெட்டு போகாமல் இருக்கிற ஒரு இது பண்ணுறாரு. 32ஆம் வசனம், இஸ்ரேல் ஜனங்க வந்து எப்போல்லாம் வந்து இது பண்ணுறாங்களோ அப்போ நீ வந்து என்ன பண்ணணும், இதை ஒரு டெஸ்ட் மணியாக காட்டணும். இதை தல்மூதில் எழுதியிருக்காங்க, நான் பார்த்தேன். எங்கன்னா அவங்க வந்து எப்படின்னா வந்து காட்டியிருக்காங்களான்னா, எரேமியா தீர்க்கதரிசி என்ன பண்ணாருன்னா, ஒரு முறை வந்து இந்த மன்னாவை எடுத்துன்னு வந்து அவங்களுக்கு காட்டுறாராம். காட்டி சொல்கிறாரு, பாருங்க, இந்த மன்னா நமக்கு தேவன் வந்து அப்பமா இஸ்ரேல் ஜனங்க வனாந்திரத்தில் வரும்போது போஷித்த இந்த மன்னா இன்றைக்கும் நம்மளை போஷிப்பார், நீ தேவனை தேடி நடந்தினா. அதனால வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ எகிப்துக்கு போகாத அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளை வந்து என்ன பண்ணுறாரு, எரேமியா சொல்கிறார். பாவ வாழ்க்கைக்கு போகாத, உன்னை தேவன் வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு இந்த பானையை இந்த ஒரு ஓமர் இருக்கிற மன்னாவை வந்து பப்ளிக்காக எடுத்துன்னு வந்து காட்டியிருக்காங்க. அது பல முறை நடந்திருக்கு, நிறைய தீர்க்கதரிசிகள் அதை வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ பாருங்கன்னா அது கெட்டு போகாமல் இருக்குது. பல நூற்றாண்டுகள் கழித்து, எரேமியா எவ்வளோ ஆண்டுகள் கழித்து இந்த மோசே ஆரோனை வைத்த பிறகு இருக்கிறப்பன்னா, அப்போ தேவனுடைய வல்லமை பாருங்களேன். ஒரு காரியம் கெட்டு போக செய்வதும் யாருனாலன்னா பார்த்தீங்கன்னா ஆண்டவரால் மாத்திரம்தான். அது கெட்டு போகாமையும் இருக்கும் நமக்கு. அப்போ ஆண்டவர் வந்து சில கொடுக்குற ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து அது கெட்டு போகாமல் இருக்கணும்னா, நம்ம ஆண்டரோடு இசைந்து ஆண்டவர் சொல்கிற ரூல்ஸை படி கேட்டோம்னா, அந்த சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பொருட்கள் பல வருடங்களாக வரும், பல ஆண்டுகளாக இருக்கும். நல்ல ஆசீர்வாதங்கள் அந்த பொருட்கள் மேலே ஆண்டவர் வந்து கண்டிப்பாக அதே அளவுக்கு தான் வந்து மற்றவங்களும் வாங்கியிருப்பாங்க. ஆனால் சீக்கிரமாக கெட்டு போயிடுற காரியங்கள்லாம் இருக்குது. ஸோ ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அவர் வந்து கெட்டு போகிற காரியத்தை கெடுக்காமலும் இருக்க வல்லவராக இருக்கிறார். உதாரணத்துக்கு நம்ம சரீரத்தை கூட நம்ம வந்து அதை வச்சு பார்க்கலாம். நம்மள சரீரத்தில் சில அவயவங்கள் கெட்டு போயிருக்கலாம். ஆனால் நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அதை வந்து அவர் என்ன பண்ணுவார், சுகப்படுத்துவார். ஆனால் நம்ம திருப்பி கீழ்ப்படியாமல் இருந்தாலும் அது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காலங்காலம் கெட்டு நம்ம மறிக்கிறவருக்கும் கெட்டு போகாமல் இருக்கிற காரியங்களாகவும் வைக்கவும் முடியும். ஆண்டவரால் வல்லவராக இருக்கிறார். அந்த மண்ணால் வச்சு நம்ம உதாரணத்துக்கு பார்க்கும்போது ஆண்டவர் வந்து 3 வித்தியாசமான காரியங்களை சொல்கிறார் இதில். மண்ணா வந்து நீ கீழ்ப்படியில்னா கெட்டு போயிடும், நீ கீழ்ப்படிந்தால் கெட்டு போகாமல் இருக்கும். ஆனால் இது ரெண்டுத்துக்குமே இப்போ பெரிதான காரியம், உன்னோட வரகால சந்ததிக்கு நீ வந்து இது வந்து சாட்சியாக வைக்கணும்னா அந்த பொருளும் கெட்டு போகாமல் இருக்கும். அது எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் இல்லை, ஆண்டவர் செய்கிற ஒரு நல்ல பெரிய ஒரு இது. அதுவும் எவ்வளோ கொடுத்துருக்காருன்னா, அந்த பொருளை எடுத்து வைப்பதும் ஒரு மனிதனுக்குரிய அந்த அளவு தான் வச்சிருக்காரு, ஒரு ஓமர் தான் அங்கேயும். ஸோ ஆண்டவருடைய இந்த பெரிதான ஃபஸ்ட்டு மன்னா வந்து முதல் முறையாக அவங்களுக்கு உணவாக கொடுக்குறாரு. இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் கொடுத்துல. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட முன்னோர்களுக்கும் அந்த மன்னாக்கள் கிடைச்சதில்லை. ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு, அதுக்கப்புறம் வந்தவங்க எவ்வளோ பேர் கிடையாது. ஞானஸ்தானம், அதாவது சிவந்த சமுதிரத்துக்குள்ளே வந்தவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருஷம் போஷிக்கிறார் ஆண்டவர். 35ஆம் வசனத்தை வாசிங்களேன். இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்திற்கு வரும் 40 வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள். 40 வருஷம் அவங்க அந்த மன்னாவை புசித்தாங்க. இதை ரெப்ளிகேட் பண்ண முடிஞ்சுதா என்னன்னு தெரியல. அவங்க திருப்பி அவங்க வந்து மண்ணாலாம் நின்று போயிட்டு பிறகு மண்ணா எப்படி இருக்கும், அதே போல் நம்ம எதனா ஸ்நாக்ஸ் செய்திருக்காங்களா அப்படின்னா பண்ணியிருக்கலாம், ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்க இப்பயும் வந்து சில யூனிக் ஸ்நாக்ஸ் வந்து இஸ்ரேலில் கிடைக்குதான், சில வித்தியாசமான ஸ்நாக்ஸ், அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கலாம். அது எப்படின்னா தேனிட்ட பணியாரம் போல் இருந்ததுன்னா அவங்களோட வாழ்க்கையில் தேன் நிறைய யூஸ் பண்ணுறாங்க, வைல்டு ஹனி அவங்களோட இஸ்ரேல் ஜனங்க வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறார், 40 வருடம் அவர்களை வந்து போஷிக்கிறார். ஸோ இந்த 40 வருடம் அவர்களை போஷிப்பது மாத்திரம் இல்லாமல் அவங்கள வந்து சோதித்தும் பார்க்குறாரு. அந்த சோதனையில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தோல்வி அடைந்தாங்க. தண்ணியில் ஃபஸ்ட்டு தோல்வி அடைந்தாங்க, பிற்பாடு மண்ணாவும் உணவுனால என்ன பண்ணுறாங்க, தோல்வி அடைகிறாங்க. சபாத் அதுலேயும் தோல்வி அடைகிறாங்க. அதுலேயும் சில பேர் என்ன பண்ணுறான், வேலைக்கு போகிறான், அவன் வந்து வெளியில் வந்து சுற்றி பார்க்குறான், அதுலேயும் வந்து அவங்க தோல்வி அடைகிறாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து ரொம்ப வைராகமாக கடைப்பிடிக்கிறாங்க.
இப்போ இந்த முறுமுறுத்தல் அதோட கண்டினியூ நின்றுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இந்த 17ஆம் அதிகாரம் இந்த போர்ஷனை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம முடித்திடலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் திருப்பி என்ன பண்ணுறாருன்னா வனாந்திரத்தில் கொண்டு போகிறாரு. சீன் பகுதியிலேருந்து இப்போ போகிறாங்க. 17ஆம் வசனத்தை வாசிங்களா மட்டும். 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தம்பி. பின்பு இஸ்ரவேல் புத்திரர் ஆகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாது இருந்தது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெஃபிடிம் என்ற ஒரு இடத்துல வந்து பாளையம் இறங்குறாங்க. அங்கே என்னால குடிக்க தண்ணி இல்லை. ஆண்டவர் ஆல்ரெடி தண்ணியில் டெஸ்ட் பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு நீ இனிமே வந்து கட்டளைகள் கற்பனைகளை கை கொள்ளாமல் இருந்தால் எகிப்தின் மேலே வந்த வாதைகள் மேலே வரும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. சொல்லிட்ட பிறகும் இவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்களேன். திருப்பி என்ன பண்ணுறாங்க? பீப்புள் குவாரல்டு வித் மோசஸ். வாசிங்களேன் 2ஆம் வசனம். அப்பொழுது ஜனங்கள் மோசையோட வாதாடுறாங்க, நாங்கள் போடுறாங்க. அப்புறம் இப்போ வாதாடுறாங்க. என்னன்னு வாதாடுறாங்க பாருங்க. நாங்கள் குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். இப்போ வந்து அது வாதாடுறது மாத்திரம் இல்லை, அவங்க கட்டளையாகவும் சொல்றாங்க, கண்டிப்பா நீ எனக்கு தண்ணி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்றாங்க. அதற்கு மோசே என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள், கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். கர்த்தரை நீங்க பரீட்சை பார்க்குறீங்க அப்படின்றாரு. என்கிட்ட வாதாடுறது இல்லப்பா, நீ கர்த்தரை பரிச்சையை பார்க்குற. அப்படின்னா என்ன பண்ணோம்? உனக்கு தண்ணி கொடுத்தாரு, அது மாத்திரம் இல்லாமல் உணவு கொடுத்தாரு, நீ கேட்ட காடைகளும் கொடுத்தாரு. இப்போ நீ என்ன பண்ணோம்? அவரை தான் கேட்கணும். ஆனால் நீ யாரோட வாதாடுற? என்னோட வாதாடுற, எனக்கும் உனக்கும் பங்கு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்லி இஸ்ரேல் ஜனங்க சோம்பேறியாக இருக்காங்க அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். அவங்க எவ்வளோ உழைத்திருக்காங்க, ஸ்லேவாக இருக்கும்போது உழைத்த உழைப்பு, அதில் ஒரு பங்கு கூட இல்லை. என்ன பண்ணியிருக்கலாம்? உழைக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரை தேடி வரணும். சபாத் டே அன்னைக்கு 7 நாளில் ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. அன்றைக்கி உட்காந்து ஆண்டவரே நாங்கள் நெக்ஸ்ட்டு போகிற இடத்துல எங்கே போகிறோன்னு தெரியல, ஆனால் அங்கே இந்த சோதனைகள்லாம் வராமல் இருக்க எங்களை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஆண்டவருடைய பரமண்டலம் ஜெபத்துலேயும் நமக்கும் சொல்லித்தராரு என்னன்னா, சோதனைக்கு எங்களை படுத்தாதீரும் அப்படின்னு சொல்லி ஜெபிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நம்ம வந்து தினந்தோறும் நம்மளோட ஜெபத்தில் சோதனைகள் நம்ம வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணணும். அதுதான் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரென்த்தை தரும். அப்போது நமக்கு வந்து உணர்வு வரும், ஓ ஆண்டவர் எனக்கு இந்த அற்புதத்தை செய்தார். இன்னொன்று இஸ்ரேல் ஜனங்க வந்து பழைய காரியங்களை திங்க் பண்ணுறதில்ல, ஷார்ட் சைட்டடு. அப்புறம் வந்து ஃபர்கெட்ஃபுல்னஸ், நிறைய மறதி இருக்குது அவங்களுக்கு. இதெல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நமக்கும் இருக்கும். நம்ம வந்து கேட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவருக்கு நிறைய பிளெஸிங்ஸ்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் அவங்க வந்து அது என்னால் முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஒருவேளை இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மறுபடியும் பார்த்தீங்கன்னா மோசேவை தான் அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க. தேவனை அவங்க வந்து அப்ரோச்சே பண்ணுறது இல்லை. இங்கேயும் என்ன பண்ணுறாரு, மோசே வந்து சொல்கிறாருப்பா, நீங்கள் வந்து எனக்கு விரோதமாக நீங்கள் பேசுகிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை, என்ன பண்ணு, இது உங்களுக்கு பாவமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ 3ஆவது வசனத்தை வாசிங்களேன். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவணமாக இருந்தபடியினால் அவர்கள் மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். இவங்க வந்து திருப்பியும் அதே டைலாக் தான் சொல்கிறாங்க, எகிப்தையே கம்பேர் பண்ணுறாங்க. முன்னாடி நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 16 நம்ம வாசித்தோம் 3ஆவது வசனத்துலேயும் அதே மாதிரி தான் சொன்னாங்க, எங்களெல்லாம் பட்னியில இவங்க வந்து நீங்கள் வந்து எங்களை சாகடிக்க போகிறீங்கன்னு. அதே மாதிரி இங்கே 17 3ஆம் வசனத்துலையும் அதே தான் சொல்கிறாங்க, எங்களுடைய ஆடு மாடுகள் இப்போ என்ன ஆடு மாடு பிள்ளைங்களெல்லாம் கூட சேர்த்துறாங்க, இவங்களெல்லாம் நீங்கள் எங்களை தண்ணினால் தண்ணி இல்லாமல் எங்களை வந்து தாகத்தினால சாகடிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ மோசே திருப்பி என்ன பண்ணுறாரு, ஆண்டரை நோக்கி ஜெபிக்கிறார். அப்போ ஆண்டர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கண்மலையை வந்து தராரு. இதுதான் 10ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 10 பார்த்தா கண்மலை யார்? கிறிஸ்துவை வந்து முன்னிறுத்துறாரு. கிறிஸ்துவ இங்கே வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டர் இப்போ வந்து ஒரு ரூல் சொல்கிறாரு. இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா ப்ரூவ் பண்ணுறாரு, நீங்கள் பண்ணுறதுலாம் தவறு, சரி இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்து என்ன பண்ணுறாருன்னா மோசே கிட்ட சொல்கிறாரு, நீ மக்கள் மத்தியில் கடந்து போய் அவங்கள பெஸ்ட்டான ஆட்களை நீ செலக்ட் பண்ணு, முதியோர்களை நீ இஸ்ரேலில் எல்டர்ஸை நீ வந்து செலக்ட் பண்ணி அவங்களையும் உன்னோட கோலையும் நீ வந்து மோசே அந்த நைல் நதியை நீ அடிக்கும்போது யூஸ் பண்ண அந்த கோலையும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹோரேப் என்ற ஒரு பகுதியில் அங்கே போய் அந்த கல்லை அவர் என்ன பண்ணுறாரு, அடிக்கிறாரு. அங்கேருந்து என்ன வருது, தண்ணீர் பிழந்து வருது. ஸோ அதனால தான் அந்த இடத்துக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா மாசா மெரிபா அப்படின்னு சொல்லுவாங்க. மெரிபா மாசா, இதையும் வந்து தால்முதில் இன்ட்ரெஸ்டிங்காக எழுதியிருக்காங்க. மாசா மெரிபான்னு இருந்தாலும் மெரிபா என்ற பேர் தான் பெருசாக வந்திருக்காங்க. ஏன்னா அங்கே தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, வாதிட்டுறாங்க. கன்டென்ஷன் வித் மோசேவோட பெரிய தகராறு, குவாரல்லாம் இருக்குது. ஒரு குவாரல்லாம் நடந்துச்சுன்னா கெட்ட வார்த்தை கூட பேசியிருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் தான் இவங்கெல்லாம். அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து தேவனை அவங்க என்ன பண்ணாங்க, பரீட்சை பார்த்தாங்க. தேவனை நம்ம ஒருபோதும் பரீட்சை பார்க்கக்கூடாது. அதுதான் வந்து சாத்தான் வந்து சோதிக்கும் போது கூட ஆண்டவர் சொல்லாது, நீ வந்து யாரை தேவனை நீ என்ன பண்ணக்கூடாது, டு நாட் புட் டெஸ்ட் காடை வந்து நம்ம பரீட்சை பார்க்கக்கூடாது.
இவங்க வந்து பண்ணுறாங்க. அதனால என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, யாரை எழுப்புறாருன்னா அமலேக்கியரை எழுப்புறாரு. அமலேக்கியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சொந்த யாக்கோபுடைய அண்ணனோட பேரன், கிராண்ட்சன் ஆஃப் ஏசாவோட கிராண்ட்சன். அவன் வந்து வரான், சொந்தக்காரன் தான். அவன் வந்து என்ன பண்ணுறான், யுத்தம் பண்ண வரான், ரெஃபிடீமில் வரான். வந்து யுத்தமும் நடக்குது. அங்கே தான் முதலாவது யோசுவா பேர் வருது. யோசுவா வராரு, அங்கே தான் ஃபஸ்ட்டு வர்றாரு. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மோசே கிட்ட சொல்லி யோசுவாவை நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஃபைட் பண்ண சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் வந்து ஃபைட் வந்து ஆண்டவர் வந்து இஸ்ரேல் ஜனங்களோட இந்த ஃபைட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசேவை சார்ந்து தான் இருக்கும். யுத்தம் வந்து அவங்க கையில் இருக்கிற பட்டயமோ யோசுவாவோ இல்லை மக்கள்னால இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மோசேக்கு தான் நிறைய ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்துட்டே வர்றாரு. நான் பார்த்துருந்தா மோசே வந்து ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையில் தான் இருக்கிறார். ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையில் போகிறாரு. இஸ்ரேல் ஜனங்களை காட்டிலும் மிகவும் மோசமான நிலைமையில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மோசே தான். ஆனால் அவரு அவ்வளோ பேஷண்ட்டாக, அவ்வளோ தாழ்மையாக, ஆண்டர் மேலே எவ்வளோ விசுவாசமாக இருக்கார். இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டர் சொல்கிறார், மோசேவை நீ போய் மேலே மலை மேலே ஏறி நீ என்ன பண்ணோம், கையை தூக்கும் போது உன்னுடைய கை தூக்கினா இஸ்ரேல் ஜெயிப்பாங்க, கை கீழே போட்டினா இஸ்ரேல் தொட்டுறாங்க. இப்போ யாருக்கு அது கடினமாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா மோசேக்கு தான் கடினம். அவர் கையை தூக்கினே இருக்கணும். இங்கே தான் வந்து ஆரோனும் ஹூரும் போகிறாரு. ஹூரு யாருன்னு வந்து யோசிஃபஸ் சொல்கிறார். ஹூர் வந்து மிரியாமோட கணவர் அப்படின்னு சொல்லி ஜோசிஃபஸ் ஃப்ளாவியஸ் அவருடைய புக்கில் எழுதுறாரு. ஸோ அதனால நம்ம வேதத்தில் தெரில மிரியாம் யாரோட கணவர், ஊர் ஒரு இருக்கலாம். அவனை ஊர் யாருன்னா யூதா வம்சத்தாருடைய கோத்திரம். இவருடைய ஊருடைய இதில் தான் இவர் வராருன்னு நினைக்கிறேன் நான், பெசலியல் வராரு. சரிங்களா? ஸோ இதில் பார்க்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா ஹூர் ஆசீர்வதிக்கிறார் இதனால். ஆனால் 2 பேர் என்ன பண்ணுறாங்க, ஆரோனும் ஹூரும் என்ன பண்ணுறாங்க, மோசேயோட கையை பிடிக்கிறாங்க. அப்போது வந்து யுத்தத்தில் ஜெயிக்கிறாங்க. ஸோ யோசுவா வந்து ஜெயிக்கிறாரு. அங்கே வந்து ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு 14ஆம் வசனத்தை வாசிங்களேன். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி, அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடி நாசம் பண்ணுவேன் என்றார். யாருக்கு வாசிக்கின்றாரு? யோசுவாக்கு. அங்கேயே யோசுவாவை தெரிந்து கொண்டார் அப்படின்பதை நான் புரிஞ்சு கொண்டேன். யோசுவாக்கு மாத்திரம் வாசி அப்படின்றாரு. ஏன் ஸ்பெஷலாக யோசுவா வாசிக்க சொல்கிறாருன்னா, நெக்ஸ்ட் லீட் பண்ண போகிறது யாருன்னு அவர் எப்போ ரெடி பண்ணிட்டாருன்னா அப்பயே ரெடி பண்ணிட்டாரு. ஒருவேளை மோசே வந்து எதனால் நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா ஆண்டவர் சில காரியங்கள் இருந்தாலும், இங்கே பார்த்தீங்கன்னா யோசுவாவையும் ஆண்டவர் வந்து ரெடி பண்ணுறார். மோசேக்கு அடுத்தது யார் வரணும் அப்படின்னு ஒரு நல்ல யுத்தத்துக்காக. யோசுவாவும் அடிமை தான். யோசுவாவும் அடிமையாக தான் இருந்திருப்பான். அவனுக்கும் கத்தியெல்லாம் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்காது, பட்டையும் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்காது. ஆனால் ஆண்டவர் வந்து இவனை சொல்கிறாரு, தைரியமாக போய் யுத்தத்தில் போய் அந்த கிடைத்த பொருட்களை வைத்து யுத்தத்துக்கு போகிறான். ஸோ ஒருவேளை ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவனை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆண்டவருக்காக செயல்படும் போது நமக்கு திறமை இருக்கோ இல்லையோ, ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு நம்ம வந்து ஆக்ட் பண்ணும்போது ஆண்டவர் நம்மளுடைய வந்து அதுக்காக இன்னும் நல்லா யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கலாம். அதனால ஸ்பெசிஃபிக்காக இங்கே என்ன பண்ணுறாரு, ரிசீவ் பண்ணு, யோசுவாக்கு இது சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. நீ அமலேக்கனை முற்றிலும் அழித்து போடுவேன், அண்டர் தி ஹெவன் அப்படின்னு போடுறாரு. 15ஆம் வசனத்தை வாசிங்க, 15-16. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். ஓகே, ஃப்ரீ இஸ்ரேல் எகிப்திலேருந்து வெளில வந்த பிறகு ஃபஸ்ட்டு என்ன சொல்லலாம், இது கட்டுறாருல, என்ன கட்டுறாரு, பலிபீடத்தை கட்டுறாரு மோசே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யாருக்காக, யெகோவா நிசி, த லார்ட் இஸ் மை பேனர் அப்படின்னு சொல்லி கட்டுறாரு. பார்த்தீங்கன்னா யோசுவாவை வந்து எஃப்ராயிம் கோத்திரத்திலேருந்து தேவன் தெரிந்தெடுக்கிறாரு. அவனை ஒரு பெரிய வல்லமை உள்ள ஒரு கருவியாக யூஸ் பண்ணுறாரு. இது மாத்திரம் இல்லாமல் யாரை வந்து அழிக்க யூஸ் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அமலேக்கியர் ஒரு பெரிய சத்ருவாக இருந்தான் அவங்களுக்கு. இந்த நாளிலே நம்ம இந்த காரியங்களை வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் வந்து நம்ம வந்து விடுதலை ஆகின பிறகு நம்மளுடைய வாழ்க்கையில், அதாவது ஞானஸ்தானம், ஸ்பிரிச்சுவலாக பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் எடுத்து பாவ வாழ்க்கையிலேருந்து விடுதலையாகி நம்ம வெளியே வந்த உடனே நமக்கு நிறைய சோதனைகள் வரும், நிறைய கஷ்டங்கள் வரும். வனாந்திரத்தில் தான் நம்ம வந்து போக வேண்டியமாக இருக்கும். நம்ம வாழ்ந்த பழைய காலத்தை காட்டிலும் இந்த வனாந்திரம் வந்து தேவனோடு நடந்தாலும் அது சோதனைக்குரியதாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம், அதை வந்து இஸ்ரேல் ஜனங்களை போல் நம்ம வந்து முறுமுறுக்கக்கூடாது. முதல்ல முறுமுறுக்கக்கூடாது என்பதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நமக்குன்னு ஒருத்தர் ஆண்டவர் வந்து போதகரை வைத்திருக்கிறாரு,
ஒரு ஊழியக்காரர் இருக்காங்க, அவங்கள நம்மளை பார்த்துப்பாங்க அப்படின்றதில்ல. நம்மளும் வந்து நம்மளுடைய செயலில் ஆண்டவரை தேடணும். நம்மளும் வந்து அந்த பங்குல நமக்குன்னு ஒரு தலைவர் ஆண்டவர் கொடுத்துருந்தாலும் அவர் வந்து நம்மளை வழி நடத்துவதற்கு நம்ம இசைந்து கொடுக்கணும். நம்ம அவர் பார்த்துப்பாரு, அது எப்படி வேணால் நம்ம பண்ணிக்கலாம். நம்ம சும்மா அவரை கேட்டு முறுமுறுத்துனே இருக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து சர்ச்சு கூட சில பேர் வரமாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, இது பண்ணுங்க, அது பண்ணுங்க, இந்த இதுக்கு வாங்க, அந்த இதுக்கு வாங்க, இந்த ப்ரேயர் பண்ணுங்க, அந்த ப்ரேயர் பண்ணுங்கலாம் வந்து சொல்லுவாங்க. இது இஸ்ரேல் ஜனங்களுடைய மென்டாலிட்டி போல தான் இருக்குது. தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, தேவனை தேட மாட்டாங்க, முறுமுறுப்பாங்க. மோசே ஏதாவது பண்ணுவாங்க, மோசே பார்த்துப்பாரு, மோசே வந்து ஆண்டர்கிட்ட பேசுவார், அவருக்கு எதனா வந்து ஆர்டர் பண்ணுவார். ஒருவேளை இஸ்ரேல் ஜனங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க நான் யோசிக்கிறேன்னா, தவறா மோசே தான் வந்து இதெல்லாம் பண்ணோம், மற்றபடி நமக்கு வந்து அதுக்கும் பங்கு இல்லை அப்படின்னு நினச்சார். அதனால ஆண்டர் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கும் பங்கு இருக்குன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் சபை மாத்திரம் இல்லை, நம்மளும் வந்து நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் பங்கு பெற்றால் தான் நம்ம வந்து இன்னும் பெரிய அற்புதமாக செய்யக்கூடியோம் அப்படி என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, இஸ்ரேல் ஜனங்களை வைத்து நீர் எங்களுக்கு அநேக காரியங்களை போதித்து வருகிறீர், அதுக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் ஆண்டவரே வனாந்திரத்தில் ஆண்டவரே அவர்கள் விடுதலை ஆகி இருந்ததை யோசிக்காமல், வனாந்திரத்தை பார்த்து உம்மை தேடாமல், உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல், கை கொள்ளாமல் நிறைய இடத்துல ஃபெயில் ஆகிட்டாங்க ஆண்டவரே. அதே போல் எங்களோட வாழ்க்கையிலும் நாங்களும் ஆண்டவரே, நாங்கள் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஜீவியத்தில் வாழும்போதும் அநேக வனாந்திர காரியங்களை பார்த்து நாங்கள் உம்மை தேடாமல் ஆண்டவரே பின்மாற்றம் அடைந்து விழுந்து போய்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் கொடுத்த தேவ மனிதன் எங்களுக்காக பார்த்து கொள்வார் என்பதை நாங்கள் நினைப்பது ஒரு பெரிய தவறு ஆண்டவரே. அவர் மாத்திரமில்லை, அவரோடு நாங்கள் இசைந்து இந்த வாழ்க்கையில் நாங்கள் பரலோகம் செல்ல வேண்டும் என்றால் நாங்களும் ஆண்டவரே பரிசுத்தமாக இருந்து அவங்களுக்கு உதவியாக இருக்கவும் எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த நாட்களில் நீர் எங்களுக்கு போதித்தது போல இஸ்ரேல் ஜனங்களைப் போல நாங்கள் இல்லாமல் ஆண்டவரே, சிலரை போல இல்லாமல் ஆண்டவரே, யோசுவாவை போல, ஒரு மோசையை போல நாங்கள் ஆண்டவரே இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, உமக்காக எழும்பி பிரகாசிக்கும் போது ஆண்டவரே நீர் அவர்களை ஆசீர்வதிக்கிறீர் அப்பா. நீர் ஆண்டவரே அநேக சிறு சிறு காரியங்களை பெரிய அற்புதமாக செய்தீர் ஆண்டவரே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய அற்புதங்களுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களோட வாழ்க்கையை மாற்றுங்க, வழி நடத்துங்க. இனி வர நாட்களிலே உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க கிருபை தாங்க. நீரே வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உடமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆமேன்.